ஹலோ மக்களே வெல்கம் டு அவர் ஷோ. இது நாங்க ஜெயாட்டிகின் காலு பசங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து சூப்பரா 4 வாலு பசங்க வந்திருக்காங்க. ஆங்க, ஸோ யார் அதுன்றத காத்துலாங்க. உன்னோட பேரு என்ன? சாத்வி. ஒரு சாத்திர உங்களுக்கு ஏதாவது ஓவரா பேசுனா சரி ரைட்டு. ஆங்க, நீங்க எந்த ஏரியால இருந்து வரீங்க? அவ்வையார் ஸ்ட்ரீட். செகண்ட் ஸ்ட்ரீட். அவ்வையார் செகண்ட் ஸ்ட்ரீட் எங்க இருக்கு? சேலையூர் எங்க இருக்கு? கேம்ப் ரோட் ஜங்ஷன்ல இருக்கு. கேம்ப் ரோடு ஜங்ஷன் எங்க இருக்கு? சென்னையில இருக்கு. இப்படி இருந்துச்சு. சரி ரைட்டு கொரால. சரி, வீட்ல இருந்து யார் யாரா வந்திருக்கீங்க? தங்கச்சி, அப்பா, அம்மா, மம்மிமா. ஆங்க, அது என்ன ngங்கிங்க? மம்மியோட மம்மி. அக்கா ngங்கி தானே சொல்லணும். மம்மிமா அம்மா. அது மம்மி இங்கிலீஷ், இது தமிழ்மா. ரெண்டு கலந்துரு. மம்மி அப்படின்னு வரல. இவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்றதுக்கு ஆட்டி அப்படின்னு சிங்கிளா முடிச்சிருக்கலாம்ல. அது வேற இது வேற. சரி, நீ சூப்பரா பேசுற. நாங்க நிறைய பேசலாம். தெரியா? வந்ததுக்கு தேங்க்யூடா. இந்த முதல் கட்சியில போய் உட்காந்துக்கோங்க. ஓகே, நன்றி. சூக்கரு அடாடாடாடாடா, இன்னங்காரி ஒரு என்ட்ரி. வந்த உடனே வாய் குத்து வங்க வலிக்கிறாங்கடா. இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்கு. ஆங்க இருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கியூட்டி ஒருத்தவங்க வந்துட்டாங்க. ரெண்டாவதா இருக்க கியூட்டி யாருன்னு பார்த்துலாமே. யாராவது பக்கத்துல நீ இருக்கோ, வெக்கத்துல நான் சிரிக்க, பத்திக்கிற போர் நடக்க, டச்சும் 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 டச்சும். சின்னத்துல நீ கொடுத்த, சின்னத்துல தீ பிடிக்க, எண்ணத்துல தேன் குடிக்க, டச்சும் 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 டச்சும். Happy moment, no more comment. Body demand, touching, 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 touching. காதல் ஜப்பானே ஆட வச்சானே, ஜோடி நந்தானே, டச்சிங் 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 டச்சிங். அழகே. சரி, சூப்பரா டான்ஸ் ஆன, நல்லா ட்ரெஸ்ஸிங்லாம் போட்டுக்கிறியே. உன்னோட பேர் என்ன? தீக்ஷா. சரி, நீங்க எந்த ஏரியால இருந்து வச்சேஸ்தானும் எங்க இருந்து வரீங்கன்னு ஹிந்தியில கேட்டேன். காஞ்சிபுரத்துல இருந்து வந்தேன். சரி, வீட்டுல இருந்து யார் யாருக்கு வந்திருக்கிறீங்க? எங்க அப்பா, எங்க அம்மா. ஓஹோ, வெரி நைஸ். எத்தனாவது ராவுக்கு அடிக்கிற நீ? 4th. சரி, நீ அழகா பேசுற. நாங்க நிறைய பேசலாம். சரியா? வந்ததுக்கு தேங்க்யூ. இங்க இடத்துல போய் உட்காந்துக்கோங்க. அழகான என்ட்ரி. 2 காக்காவை வந்து சூப்பரா டான்ஸ் ஆனாங்கல்ல. ஸோ 3ஆவதா இன்னொரு காக்கா இருக்கிறாங்க. யாருன்னு காக்கலாங்க. ஓகே, ஸோ 3ஆவது இருக்க அந்த வாலு பாப்பா யாரு? வாங்க. மாசா ரஃப் அண்ட் டஃப் தெரியும் வண்ணாங்க, ஃபிகரை கொடுத்தா சூப்பரா கொஞ்சுவோம் போங்க. ராவான்னா கொஞ்சுவோம், பகல்ல கொஞ்சுவோம், சிரிச்சாலும் கொஞ்சுவோம், முறைச்சாலும் கொஞ்சுவோம். லோக்கல் மரன்ன மாசு பக்கா லோக்கல். பக்கத்துக்கு எதிரொட்டு பொண்ணுங்கள் ஏங்க மாசா கிட்ட வந்து நல்ல டான்ஸ்டா. Thank you. சூப்பரா ஆடி. சரி, உங்களோட பேர் என்ன? தனிஷ்கா. சரி, எங்க இருந்து வரீங்க தனிஷ்கா நீங்க? கும்பரிப்பூண்டி. சரி, வீட்ல இருந்து யார் யாரு வந்தீங்க? அம்மா, அப்பா, பாட்டி, தங்கச்சி. நாங்க நிறைய பேசலாம். சரியா? வந்ததுக்கு தேங்க்யூ. இங்க இடத்துல போய் உட்காந்துக்கோங்க. அருமையான என்னடா மூணுங்க பொண்ணா இறக்கிருக்கிறீங்களா? 4ஆவது இருக்க பாப்பாவும் பொண்ணு தான்டா. ஸோ 4ஆவதா இருக்க அந்த வாலு காக்கா யாருன்னு பார்த்துலாமே. யாரது? வாங்க. Hi honorable audience, this is the promotional song of the motion picture of the India in the Chennai. Billy 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 watala galiga billy 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 watala galiga billy 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 watala galiga billy 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 watala galiga billy billy அடடடடடடடட, எங்க
அம்மாடியங்க இன்னும் எனர்ஜி கையா கொடுக்குங்க வேற மாதிரி ஆனடா நீ தேங்க்யூ. உன்னோட பேர் என்னடா ராணி. யார் எங்க இருந்து வரீங்க நீங்க நான் ஆனந்தூர்ல இருந்து வரேன். சரி வீட்ல இருந்து யார் யாரெல்லாம் வந்திருக்கீங்க அம்மா அப்பா இதோ அந்த பையன் அந்த பையன் இல்ல தங்கி அந்த பையன் சொல்லக்கூட தங்கின்னு சொல்றா தம்பி. தங்கி நீ வந்து நல்லா கேச்சுற சூப்பரா டான்ஸ்லாம் ஆடுற நாங்க தொடர்ந்து நிறைய பேசலாம் சரியா தேங்க்யூ செல்லம் வந்ததுக்கு உங்க இடத்துல போய் உட்காந்துக்கோங்க சோகரே அடாடாடாடா என்ன என்ட்ரி 4 திங்கக்கண்ணும் வேற லெவல்ல என்ட்ரி குத்துட்டாங்கடா சரி நீங்க எல்லாம் என்ன காக்கத்துக்காக வந்திருக்கீங்கல்ல உங்களுக்காக வந்து நான் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் ஒன்று வச்சுக்கிறேன்டா குத்துட்டா உங்களுக்கு குத்துடலாங்க இந்த பாத்துக்கு உனக்கு ஒரு சூப்பர் கிஃப்ட் தேங்க்யூ. தேங்க்யூ வந்ததுக்கு அடுத்தது தேங்க்யூ தீக்ஷா வந்ததுக்கு அடுத்தது தனிஷ்காவுக்கு ஒரு சூப்பர் கிஃப்ட் தேங்க்யூ தனிஷ்கா வந்ததுக்கு அடுத்தது யாரு நீ தேங்க்யூடா நீ வந்ததுக்கு சரி என்ன பண்ண போறோம் தெரியும்ல பேச போறோம். ரெடி ஆகுறியா ஆ முதல்ல நான் உன்னதான் கூட்ட போறேன் ஆ சாத்துக்கு வாங்க உனக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கெல்லாம் குடிக்குங்க பிடிக்கும். என்னத்துக்கு குடிக்கும் எல்லா நாளும் பிடிக்காது. தேர்ஸ்டே மட்டும் பிடிக்கும். இது என்னடா வித்தியாசம் ஆகுது என்னத்துக்கு அன்னைக்கு தான் பிடி பீரியட் நிறைய பிரேக் இருக்கும், ஐஎம் இருக்கும், ஃபைனல்ஸ் இருக்கும். ஒரு பிடி பீரியடுக்காக வெறும் தேர்ஸ்டே மட்டும் தான் கிளாஸ் வச்சா எப்படி இல்ல 2 பீரியட் பிடி பீரியட். சரி எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட்டு நீங்க கலர் கலரா இருக்கிறதுனால உங்களுக்கு கலர் மச்சான் பேர் வச்சாங்களா இல்ல நீங்க கலர் மச்சான் பேர் வச்சதுனால கலர் கலர்னு இருக்கீங்களா இல்லனா நீங்க கலர் கலர்னு பேசுறதுனால கலர் மச்சான் பேர் வச்சீங்களா? ஏண்டா உனக்கு இந்த சிந்தனை எங்க இருந்து வந்தது டெய்லி ஷோ பார்க்கும்போது அப்படியே வந்துருச்சு. நானே இதை யோசிச்சு பார்க்கலையே ஒருவேளை கிருஷ்ணா கலரா இருக்கனால வச்சியா இல்ல கலகலன்னு கேசுறனால வச்சியா இல்ல கலர் கச்சான்னு கேசுறனால என் பேர் கலர் கச்சர் ஆயிடுச்சா இல்ல எனக்கு புரியல அதே தாண்டா எனக்கும் புரியலையே ஒருவேளை எல்லாமே சேர்ந்ததுதான் நான் கலருக்குடா கலர் குருகு கக்கூசா அதனாலதான் இந்த பேர் வச்சியோடா எனக்கு இல்லடா சும்மா கலாய்க்கிறதுக்கு சொல்றாரா கலர் குருகு கக்கூசா என்னடா கிருஷ்ணா அதெல்லாம் நீ மைண்ட்ல ஏத்திக்காதடா பேரு நல்லா இருக்குல்ல அது போதும்டா கலர் குருவி தான் ஒரு மாதிரி இருக்கு சரி விடு அதை பத்தி அப்புறம் பேசுவோம் சரி ரைட்டு எங்க விட்டோம்னாங்க கலர் குருவிக்காக அது இல்லடா ஸ்கூலுக்கு போறேன் நானும் அவங்களும் நீ கவுங்கன்னு நான் கேத்திக்கிறேன் சரி பேசிக்கோ சரி அதான் இப்போ கிட்டு 2 கிரேட் இருக்கு அது மட்டும் தான் உனக்கு குச்சிக்குதுன்றா வேற எந்த சப்ஜெக்டும் உனக்கு பிடிக்காதா இல்ல பிடிக்குமே. என்ன சப்ஜெக்ட் பிடிக்கும் உனக்கு மேக்ஸும் இவிஎஸும். எனக்கு டிவிஎஸ் தெரியும் அது என்ன இவிஎஸ் இந்த சோஷியல் சயின்ஸ்லாம் இருக்கும்ல அது வந்து குட்டி பசங்களுக்கு இவிஎஸ் மாதிரி சொல்லி தருவாங்க எல்லா இதுவும் கலந்து இவிஎஸ்க்கு குல்குவாங்க என்விரான்மென்ட் சயின்ஸ் கை தட்டல் கொடுங்களேன் பரவாயில்லையே தெரியாதுன்னு சொல்லுவேன் கலாய்களான்னு பார்த்தேன் தெரிஞ்சுக்குது உனக்கு சரி மேக்ஸ் உனக்கு பிடிக்குங்க பிடிக்கும் ஆனா மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் எதுவுமே தெரியும் நான் எங்க டேபிள்ஸ் கேட்ட போறேன்னு முன்னாடியே ஒரு ஸ்டாக் கொட்ட கத்தியா அங்க உசாரா தான் இருக்கிற நீ சரி நீ வந்து கடி ஜோக்கு கிடுக்கதை இந்த மாதிரிலாம் ஏதாவது எடுத்துன்னு வந்துக்கிறியா நிறைய எடுத்து வந்திருக்கேன் தெரிஞ்சுதா இதெல்லாம் நான் முதல்ல கேட்டிருக்கேன் எங்க ஒரு கடி ஜோக் கேள்வி எனக்கு தெரிஞ்சா காக்கலாம் ஆன்சரு பெண் குயினோட ஆப்போசிட் என்னது பெண் குயினுக்கு ஆப்போசிட்டு ஆன் கிங் கரெக்ட் குத்துமதிக்கா சொன்னது கரெக்டா போயிடுறா கிருஷ்ணா பரவாயில்ல உனக்கு தெரிஞ்சிருக்க வரைக்கும் சந்தோஷம்டா சரி அடுத்தது ககான் கொயர்னி மலை மேகம்க்கு ஆப்போசிட் என்னது இது எனக்கு தெரிஞ்சு எதிர்த்தல் கேம்னு நினைக்கிறேன்டா கடிதோக்கு கேட்டா எல்லாத்துக்கும் எதிர்த்தல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க லாஸ்ட் மலை மேகத்தோட ஆப்போசிட் தெரியல மலை மே நாட் கம் ஏன்னா மலை மேகம் அதனால மலை மே நாட் கம் கிருஷ்ணா நான் கலங்குறேன் எங்கடா போற இன்னும் என்னடா மழை கேட்கங்க மழை மேனாட்டுக்கங்கன்ட்டு இது கடி ஜோக்கு இல்ல வெடி ஜோக்கு பரவாயில்ல குழந்தைக்கு ஒரு பெரிய கைத்தறல் கொடுங்களா எவ்வளவு கடி ஜோக்கு கேட்டாங்க சூப்பர் பாப்பா நல்லா இருந்தது கடி ஜோக்குலாம் சரி ஏதாவது சாங் ஒரு அழகான சாங் ஒன்று காணும் எனக்காக அரரிராரோ நான் இங்கே பாட தாயே நீ கண்ணுறங்கு எவ்வளவு சென்டிமெண்டான சாங் அது அராஜகம் அரரிராரோ கோலக்கிளி இப்படிதான்டா இருந்தது டக்குனு உடம்புல ஒரு ஆவிக்கு வந்து
துங்காத்தனடா நீ நல்லா தான் காண சரியா? என்ன காட சொன்னா கடிச்சிட்ட அவ்வளவுதான். ஒரு கைத்தட்டல் கொடுங்களேன் குழந்தைக்கு. சரி, உங்க காட்டி வந்து வீட்டுல வந்து டென்ஷன் ஆனாங்கன்னா எப்படி பேசுவாங்க? அவங்கள லைட்டா இங்கிட்டேட் பண்ணி காட்டேன். குதிக்காத காய் கால் விழுந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு யார் கொண்டு போறது? என்ன கதையாகுது இது? ரைட்டு காட்டி இப்படிதான் டென்ஷன் ஆகிறீங்களா வீட்டுல? அவ்வளவு சேட்டை பண்ணுவாங்க, சும்மா இருக்க மாட்டாங்க. பாரு, நீங்க எல்லாம் டென்ஷன் கட்டி விட்டு அவங்க மூளை சுடா இப்படி டென்ஷன் ஆயிடுறாங்க உங்களால. இனிங்க காட்டிக்கிட்டே சங்கத்தான் வந்துக்கணும் சரியா? ஓகே சொல்லு. ஓகே சொல்ற ஓகேவே சரியில்லையே. சரி, நீ இவ்வளவு பயங்கரங்க கேத்திரியே, பெரிய கொண்டாயிட்டவனே என்ன ஆக கூற? டாக்டர். ஓய் தூக்குறா, என்ன டாக்டர் ஆக கூற? குழந்தைங்க டாக்டர். குழந்தைங்க டாக்டரா? ஓ வேற லல்றா. குழந்தைக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்களேன். சரி, குழந்தைங்க டாக்டர் என்ன பண்ணுவாங்க? குழந்தைங்க இப்ப குழந்தைங்களுக்கு என்ன உடம்பு சரியில்லைன்னா அதை பார்த்து மருந்துலாம் கொடுப்பாங்க. ஈஸியா சொல்லிட்டல. சரி, ஒரு காக்காக்கு வந்து தலை வலிக்குது. அந்த காக்காக்கு வந்து எப்படி சொல்லும் எனக்கு தலை வலிக்குது? நீ எப்படி கண்டுபிடிக்க தலை வலிக்குதுன்னு? அவங்க அம்மா அப்பா யாராச்சும் சொல்லுவாங்களே, அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லுங்க காக்கா. அம்மாக்கு எப்பவுமே குழந்தை அது அழுதுனால எதுக்கு அழுதுன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. பரவாயில்லையே, உனக்கு இவ்வளவு தெரியுது. சரி, நீ பெரிய ஆளானவனே சூப்பரா ஒரு குழந்தைங்க டாக்டர் ஆயிடணும் சரியா? அழகா கேத்துனிய நீ. நாங்க நிறைய பேசலாம் சரியா? ஓகேடா, தேங்க்யூ ஸோ மச் வந்ததுக்கு. உங்க இடத்துல போய் உட்காந்துக்கோங்க. அடுத்ததா இருக்குது யாரு? நாங்க தீக்ஷா. ரெடி ஆகுறீங்களா? வாங்க தீக்ஷா. ஹாய் கோக்கா. ஹாய். வணக்கம் கோக்கா. வணக்கம். சரி, உனக்கு வந்து ஸ்கூலுக்கு போக பிடிக்குங்க? பிடிக்கும். ஃப்ரைடே பிடிக்கும். அது என்ன ஸ்பெஷலா வெள்ளிக்கிழமை மட்டும் தான் உனக்கு பிடிக்கும்? வெனஸ்டேவும் பிடிக்கும். வெனஸ்டே கூட பிடிக்குங்க? என்னடா வர கிளாஸ் என்ன கிளாஸ் பிடிக்கும்னு கேட்டா நாள் என்ன நாள் பிடிக்கும்னு சொல்றாங்க எல்லாரும். ஏன் என்னத்துக்கு வெனஸ்டே பிடிக்கும் உனக்கு? ஸ்விம்மிங் இருக்கா? எதுக்குடா நாங்க சிங்கிங் கிளாஸ்லாம் போகணும்? இல்லைன்னா தெரியாம எப்பயாச்சும் நினைச்சு தள்ளி விட்டாங்கன்னா தண்ணி கூட ஸ்விம் பண்ணி மேல வந்துடல. ஓ, தற்காப்புக்காக கத்துக்கணும்னு சொல்றேன். ஆமா. டாடா என்ன ஞானம் உனக்கு. சரி, உனக்கு வந்து என்ன சாப்பாடு ரொம்ப பிடிக்கும்? இட்லி. சீரியஸாவா? சீரியஸா? சரி, இட்லிக்கு என்ன சைட் டிஷ் நல்லா இருக்கும்? சாம்பார். ஆமா. இந்த காலத்துல இப்படி ஒரு கொண்டா இட்லிக்கு சாம்பார் தொட்டு சாப்பிடுறன்ற? ஆமா, சாம்பார் தான் தொட்டு சாப்பிடுறாங்க. அட கோடா, நாளா ஸ்ப்ரிங் ரோல், பீட்சா இந்த மாதிரி சொல்லுவாங்கன்னு நினைச்சேன்டா. என்ன ஃபுட்டு பிடிக்கும்னு கேட்டா அதெல்லாம் ஜங்க் ஃபுட்னு மம்மி வாங்கி தர மாட்டாங்க. ஜங்க் ஃபுட்லாம் வாங்கி தர மாட்டாங்களா? சரி, நீ சூப்பரா சமைக்கியாங்க. நூடுல்ஸ் செய்யும். ஓகே, எப்படி சமைக்கும் அந்த நூடுல்ஸ? ஃபர்ஸ்ட் நூடுல்ஸ் எடுத்துக்கிறோம். ஆமா, அது தண்ணியில ஊத்தி போட்டு அப்புறமா பெப்பர்ஸ் எல்லாம் இருக்கும், அது பாயில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தண்ணிய பாயில் ஆயிட்டு அதை போட்டுடணும் உடச்சு. அடுத்தது பெப்பர் அதுலயே கொடுத்துருப்பாங்களா, ஆமா, அதை எடுத்து போட்டுருவாங்க. போட்டு நல்லா கலர் கிண்டிக்கிட்டு இருந்தா நூடுல்ஸ் ரெடி. ஆமா. ஒரு கைத்தறல் கொடுக்கலாம் குழந்தைக்கு. சரி, அங்க ஜங்க் ஃபுட் வாங்கி தர மாட்டாங்கன்னு சொன்னல, நூடுல்ஸ் ஜங்க் ஃபுட் இல்லையா? இல்ல, எங்க மம்மி சொல்லுவாங்க அது கடையில தானே வாங்குறோம், என்னமோ ஹோட்டல் போயிட்டு சாப்பிடுறோமா என்ன அப்படின்னு கேட்பாங்க. என்னங்க இது நூடுல்ஸும் ஜங்க் ஃபுட் தாங்க. சரிடா, உனக்கு எந்த ஹீரோ ரொம்ப பிடிக்கும்? விஜய். என்னடா எல்லாருமே தளபதி தான் சொல்றாங்க. ஆமாடா, தளபதி மாஸ். சரி கோதா, நீ நில்லு. நீ வந்து ஏதாவது ஒரு அழகான சாங் ஒன்று எடுத்துக்கிட எனக்காக. இது தளபதி பேரை கேட்டா விசிலடி, இது தளபதி உங்க நெஞ்சில் அதிபதி. அத்தலைன்றா தெரியாது. ஒரு பெரிய கைதுல கொடுக்கலாம் என் குழந்தைக்கு. என்னடா 4 லைன்ல முடிச்சிட்ட, 4 அடியா இருங்காரி. சரி, நீ இவ்வளவு கியூட்டா பேசுறி, பெரிய ஆள் ஆயிட்டோன்னு என்ன ஆக போற? இன்ஜினியர். இன்ஜினியர் இல்ல, கலெக்டர். சரி, கலெக்டர் வந்து என்ன பண்ணுவாங்க? எல்லாரையும் ஆர்டர் போடுவாங்க, அவங்க செய்வாங்க. ஓ, ஆர்டர் கொட்டா எத்தனை வந்து வீட்டுல டெலிவரி கொடுத்துருவாங்களா? அவங்க வந்து இப்ப போலீஸ் வந்து நீங்க இது மாதிரி பண்ணணும், இப்படி பண்ணாதான் கரெக்ட் சொன்னாதான் அவங்க பண்ணுவாங்க. அப்படியா? பரவாயில்லையே, உனக்கு இவ்வளவு தெரிஞ்சுக்குது. பெருசால உடனே சூப்பரா ஒரு பெரிய கலெக்டரா வந்துடும் சரியா? சரி, கை விட்டா நல்லா இருக்கும்.
குழந்தைக்கு வந்து ஒரு பெரிய கைத்தொடல் கொடுங்களேன். தூக்குறா பேசின சொல்ல நீ, நாங்க நிறைய பேசலாம் சரியா? வந்ததுக்கு தேங்க்யூ. உங்க இடத்துல போய் உட்காந்துக்கோங்க. அடாடாடாடாடா, என்ன ஸ்பீச்சு என்ன ஸ்பீச்சு. அடுத்ததா இருக்கிறது யாரு? யாரா தெரியவே இல்லைங்க. தனிஷ்காடா? அதான் தனியாகிறனால தெரியலடா. வாங்க தனிஷ்கா. ஹலோ ஹலோ. என்னடா கிருஷ்ணா கேட்கறதுல ஒரு நக்கல் தெரியுது. என்ன என்ன அக்கா, கக்காடா கக்காடா கிருஷ்ணா. இன்னும் வந்து 2 பேரும் உங்களை ரோஸ்ட் பண்ணலையான்னு காத்தேன். வணக்கம் தலைவி. வணக்கம் வணக்கம். வணக்கம் வணக்கம். இந்தக்குள்ள ஏதோ என்ன செய்யணும்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கு போல இருக்கு. என்ன கேட்டதுன்னு தெரியல. எனக்கு கொதட்டமா இருக்குடா இன்னைக்கு. என்ன பேசலாம்? ஆமாங்க, இந்த லீவ் நாட்கள்லாம் எப்படிக்கும் உங்களுக்கு? ஜாலியா இருக்கும். என்ன பண்ணுவ நீ லீவுலாம்? என்ன பண்ணுவ? எங்கெல்லாம் போயிருக்க லீவுல? லீவ்ல எங்கேயும் போனதில்ல. விளையாட கூட விட மாட்டாங்க. ஓஹோ, டாடி டாடி கிட்ட கை கொடுங்க. என்ன டாடி வெளியே விட மாட்டீங்களாங்க? வெளியே விடுறது பிரச்சனை இல்லை, போய் வெளியே விளையாட்டு எங்கேயாச்சும் உளுந்து எழுந்துச்சு வருவா, அதுக்காக வெளியே விடுறது இல்லை. எங்க போனாலும் உழுந்து அங்க பிரதேசம் கண்டினுக்கிறியாங்க நீ. இப்பதான் நான் உலகதே இல்ல, சும்மா என்னை மாட்டி விட்டுக்கு தான் டாடி செய்யறாரு. டாடி தப்பு டாடி நீங்க கொண்டது. நான் தான் இருந்தாலும் நீங்க வந்து ஒரு குழந்தைனா வெளில போனா விழதான் செய்வாங்க இல்லடா? ஆமா. ஆங்க. சரி, நாளையிலேருந்து விளையாட போய்க்கலாம், ஓகேவா? இப்ப சொல்லக்கூடாது, முதல்ல சொல்லணும், ஓகேவா? ஆக்சுவலா அவ என்கிட்ட மட்டும் டெரர் கிடையாதுடா கிருஷ்ணா. அவங்க வீட்லயும் அதே வைக்குல தானே இருக்கா. சரி, உனக்கு எந்த ஹீரோ வந்து ரொம்ப பிடிக்கும்? விஜய். இங்க வாங்கடா, எல்லாருமே விஜய் விஜய் தான்டா சொல்றீங்க. சரி, உனக்கு ஏதாவது நல்ல சாங்கா ஒன்று எனக்காக எடுத்துக்கிட்டேன். ஹே பாட்டி ஒண்ணு தொடங்கட்டுமா, அதிரடி கிளப்பட்டுமா, ஷாப்பேங்கத்தான் தொடக்கட்டுமா, மக்க கையில் எடுக்கட்டுமா, இரு எதுக்கு நடுவுல எதுக்கான்னு சரி சரி விடு, கத்துக்கிட்டு நான் கத்துல அந்த பக்கம் திரும்பிக்கிறேன். நீ காடு பாட்டி ஒண்ணு. அது இல்ல, அது இல்லையா? அது இருந்து ஸ்டார்ட் சரி பண்றேன். சரிடா சரிடா சரிடா. இடி இடிச்சா ஏன் பஸ்டா, வெடி வெடிச்சா நம்ம ரெண்டி, பாட்டி விடுத்தா போகாரடி, சத்தம் பார்த்தாத விசில் போடு, குத்தம் பார்க்காத விசில் போடு, ரத்தம் பக்கத்தும் விசில் போடு, என் தம்பி என் நண்பா. இல்லாட்டி என்ன ஒட்டு ஒரு குழந்தைக்கு ஒரு பெரிய கைத்தொடல் கொடுங்களேன். சூப்பர் பாப்பா, நல்லா பாண்டிங்க. சரி, அங்க டெரரா ஒரு காட்டி மூக்குல கை வச்சு உட்காந்துக்கிறாங்களே எங்கால, ஆமா, அவங்க எப்படி வீட்டுல? வீட்டுல சொல்லவே முடியாது. ஏன் சொல்ல முடியாது? அவ்வளவு டெரரா நடந்துக்குவாங்களோ? சொல்ற கேளு. சொல்ல முடியாதுன்ற சொல்ற கேளுன்ற. சரி சரி சொல்லு சொல்லு சொல்லு. வீட்டுல வந்து என்னன்னா, இப்ப ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துக்கு அவங்க கோவப்படுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து வீட்டுல ஒரு சண்டைன்னா அதுக்கு அவங்க பேசி பெரிய சண்டையே உருவாக்கிடுவாங்க. அதனால எங்க அப்பாவும் அம்மாவும் டென்ஷன் ஆகி அவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்களா? அவங்களுக்கு எனர்ஜி போயிடும். பாட்டி அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. பாட்டியால அந்த வார்த்தையே பேசங்களடா நீ சொன்னனால. சரிடா, சூகரா பேசுறிய நீ. சரி, நீ கரியால் ஆயிட்டு என்ன ஆக போற? டீச்சர் இல்ல, ஆரம்பிக்க வந்து ஒன்னு ஆரம்பிச்ச அப்படி ஆரம்பிச்சல, அங்கேயே தெரிஞ்சிச்சு நீ டீச்சர் தான் ஆக போறன்னு. நல்லா டெரரா இருக்க, கொத்து கொத்துங்க கொக்காவா இருக்குடா. ஏதாவது பாத்தீங்கன்னா தப்புன்னு ஒரு அடி போட்டுடுவேன். பாத்தியா கிருஷ்ணா, இக்கவே ரெடி ஆயிட்டா. ஏதாவது கடிக்கலன்னா டக்குன்னு ஒரு அடி கொட்டுருவாளாண்டா. சரி ரைட், எதனாலடா டீச்சர் ஆகணும்னு நினைக்கிறேன்? ஏன்னா பசங்களுக்கு சொல்லி தரத்துக்கு. ஓ, அவங்க படிச்சதானே பெரிய ஆக முடியும். சரிடா, நீ பெரிய ஆளான உடனே பெரிய டீச்சரா வரணும் சரியா? சரி, என்னோட வாழ்த்துக்கள் ராச்சலாம். தேங்க்ஸ். குழந்தைக்கு ஒரு பெரிய கைத்தறல் கொடுங்களேன். ஏய் சூப்பரா பேசுனடா நீ. நம்ம தொடர்ந்து நிறைய பேசலாம் சரியா? வந்ததுக்கு தேங்க்யூ. உங்க இடத்துல போய் உட்காந்துக்கோங்க. தனிஷ்கா வந்து நல்லா கடி கடி கட்டின்னு வெடிச்சாங்கல்ல. ஆமா, ஸோ அடுத்ததா இருக்கிறது யாரு? யாரு நீ? ரெடியா நீ? வாங்கோ. நமஸ்தே. என்ன நமஸ்தே? நான் மூஞ்ச அப்படி திருக்கிக்கிற. நமஸ்தே. நமஸ்தே சொல்லிட்டேன். நமஸ்தே ஹிந்தி தெரியுமா அவனுக்கு? தெரியாது. தெரியா? அதனாலதான் நான் கிருஷ்ணா அந்த எக்ஸ்பிரஷனு. ஆமா, அதனாலதான். வணக்கம். வணக்கம். சரி, உனக்கு ஸ்கூலுக்கு பிடிக்குங்க? பிடிக்கும். எதுக்கு? ஆமா, எனக்கு எழுதுறதுனா ரொம்ப பிடிக்கும். எழுதிட்டே இருப்பேன் கொடுத்தா.
அவ்வளோ இன்கோசிஷன் எழுதி கொலக்கங்க. சரி கத்தாத, ஏன் கத்துற? என்னடா வரவங்க எல்லாருங்க நாங்கள செஞ்சு விட்டு தான் கோணவனுக்கு வந்திருக்காங்க. சரி உனக்கு பல்லே இல்ல, எப்படி பேசுற? ஏன்டா வாய் இருக்குதுல்ல, உனக்கு கூட தான் ஃப்ரண்ட்ல 2 கொல்ல காணோம். அதை பத்தி நான் கேட்டேனா? சரி ஏதாவது ஒரு அழகான சாங் ஒன்று எனக்காக பாடி காட்டேன். கோல்டன் ஸ்பேரோ என் நெஞ்சில ஹேரோ, நீ இல்லாத லைஃப் என் ரொம்ப சார். என்னங்க வாயில கை வச்சு சிரிக்கிறேன்? டேய் உன்னதாடா கல்லு, என்னையா விட்டதான்டா, உன்ன நினைச்சேன்டா நானு. சரி ஸ்கூல்ல வந்து பயங்கரமா சேட்டை கொண்டுக்குங்க, நீ உங்க மிஸ் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. நான் ஸ்கூல்ல தான் சேட்டை பண்ண மாட்டேன், வீட்ல தான் சேட்டை பண்ணுவேன். பரவாயில்ல ஒத்துக்கிற வரைக்கும் ஓகே. சேட்டையா? சேட்டைனா என்ன மாதிரி சேட்டைலாம் பண்ற நீ வீட்டுல? அம்மா கத்துற அளவுக்கு நான் பண்ணுவேன். ஓ அம்மா எப்படி கத்துவாங்க? லைட்டா அங்காங்காரி கத்தி காட்டு. ஏய் ஏன் அதெல்லாம் பண்ற? தண்ணி என் கீழலாம் ஊத்துற. ஆள் தான்டா பார்க்க சைலண்ட், ஆனா ஆள் உள்ள வர்றா ஃபுல்லா வைலண்ட்டுடா. சரி இந்த இந்த ரீசன் நீ எங்கனா டூர்லாம் போயிருக்கியா? நிறைய வாட்டி போயிருக்கேன். நிறைய வாட்டி போயிருக்கியா? ஆமா. எங்க லிஸ்ட் சொல்லி எங்க எங்கெல்லாம் போயிருக்கேன்னு. விஜிபி, ஆ கிஸ்கிந்தா, ஆ அப்புறம் பார்க், ஆ தியேட்டர், ஆ பீச், ஸ்னோலேண்ட். ஸ்னோ ஸ்னோ ஸ்னோலேண்ட். ஸ்னோலேண்டா? சரி வேற இதெல்லாம் வந்து டூரா? ஆமா. நீ எங்க இருந்து வரேன்னா? ஆலந்தூர். ஆலந்தூர்ல இருந்துக்குன்னு பக்கத்துல இருக்கிற எல்லா ஏரியாவும் சுத்தி பார்த்துட்டு டூர்னு ஏமாத்தி நிக்கிறியான்னு? இல்ல இல்ல. சரி உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரு? பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாரு? ரம்யா, ரம்யா. லத்திகா. சரி இந்த ரம்யாவும் லத்திகாவும் எக்காரு கிளாஸ்ல பேசிக்கினே இருக்கிறாங்களாங்க, என்ன பேசுறாங்க அப்படி? என்ன அழுவக்கிட்டே பண்ணுவாங்க. உன்னை அழகிறதுக்கு அவங்களுக்கு ஏன்டா அவ்வளோ குச்சிக்குது? என் பேச்சு விட்டு அவங்க போயிட்டு என்ன வெறுப்பேத்துவாங்க போயிட்டு. ஓ இவங்களாம் தான் அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்ல? நான் அவங்கள விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன் ஏன் விட்டு கொடுக்க மாட்டேற நீ அவங்கள? நாங்க 1வது இருந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். 1வதுல இருந்தேவா? ஆமா. இப்போ எத்தனாவது படிக்கிற? 2nd ஸ்டாண்டர்ட். அதாவது ஒரு 10 வருஷமா நீங்க வந்து ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க, அவங்கள விட்டு கொடுக்க மாட்டீங்க. ஆமா. 1வதுல இருந்து 2வதுக்கு எத்தனை வருஷம் தான் கேப்பு? 1 வருஷம் தானே வச்சிருக்கிறீங்க. ஆமா. சரி பரவாயில்ல, ஃப்ரெண்ட்ஸ்னா அப்படிதான் இருக்கணும். 1008 சண்டை வந்தாலும் நீங்க ஒன்று சேர்ந்துடணும். சரி உங்க வீட்டில் வந்து ஒரு டாக் வளர்க்குறீங்களாங்களே, ஆமா. அதோட நேம் என்ன? 4 பேர். அந்த ஒரு நாய்க்கு 4 பேர். நாய்க்கு 4 பேரா? இன்னும் என்ன பேரு 4 பேரும்? ராக்கி, ஜாக்கி, சீசர், அப்புறம் ஷீரோ. 4 பேர். இந்த 4 பேர் நாய்க்கு தெரியுமா? அதுல சீசர்னு கூப்பிட்டா ஓடி வரும், எல்லா பேருமே கூப்பிட்டா ஓடி வரும். ஆனா பைரவான்னு கூப்பிட்டா ஓடி வராது. 5வதா ஒரு புது பேர் இறக்கிருக்கிறீங்களா பைரவான்னு? சரி நான் ஒரு ஜோக் சொல்லிட்டா? சொல்லி கேட்க. ஒரு பாட்டி ஒரு பைப்பை பார்த்து அழுதுனாங்களா, அது ஏன்? எனக்கு தெரியும். அந்த பைக்கு பக்கத்துல கொலா சண்டைக்கு நீ ரெடியா இருந்த. நான் பார்த்த உடனே பாட்டி ஐயோ ஐயோ இங்க வந்து கொலாவை எடுக்க ஓட்டிங்களே. இரு நான் சொல்லிட்டேன், ஏன்னா சீரியல் பல்பான். கல்பை பார்த்து அழுதுகிட்டு இருந்தாங்க. இல்ல இல்ல பைப்பு பைப்பு பைக்கா கல்ப்? பைப்பு கல்பு. இதே இப்ப பல்பு வாங்க போறேன்ட்டு வந்ததுல இருந்து அதான வாங்கி நிக்கிறேன் நான் உங்ககிட்ட. ஒரே ஆளானவன என்ன ஆக போற நீ? டீச்சர். கண்டிப்பா நீ ஆயிடு வந்தா நினைக்கிறேன். நான் மாட்ட மாட்டேன், அன்பா சொல்றேன். எப்படி எப்படி அன்பா சொல்லி என்கிட்ட? உனக்கு குச்சி எடுத்து 3 வாட்டி அடிப்பேன். இப்ப எல்லாம் எங்கடா குச்சி எடுக்க விடுறாங்க டீச்சரை? டீச்சரு குச்சி எடுத்தாலே ஸ்ட்ரைட்டா போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டம் போய் உட்கார வச்சிடுறாங்களேடா. 4 எடு நீ குச்சி எடு, உன்னை தூக்கி ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுறேன். சின்ன பசங்க அச்சா போலீஸ் ஸ்டேஷன்ல ஒத்துக்க மாட்டாங்க. ஒத்துக்க மாட்டாங்களா? ஆமா. ஓ நீ டீச்சர் ஆயிட்டோன்னே சொன்னடா நானு. டீச்சர் ஆயிட்டேன்னா நான் போலீஸை போட்டு அடிப்பேன். எங்க அப்பாட்ட சொல்லி எங்க அப்பா அடிக்க வைப்பேன். சார் ஆக்சுவலா வந்து நீங்க நல்லா கொஞ்சம் ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு கொஞ்சம் உடம்பை மெயின்டைன் பண்ணுங்க சார். இதுக்கோ அடித்தாங்கணும்ல, குழந்தைக்கு ஒரு பெரிய கைத்தறல் கொடுங்களா. நீ சூப்பரா பேசுனடா. நாங்க தொடர்ந்து நிறைய பேசலாம் சரியா? தேங்க்யூ ஸோ மச் வந்ததுக்கு. உங்க இடத்துல உட்காந்துக்கோங்க. பண்ண போறோம் தெரியுமா? பண்ணுங்க கேம் எல்லாருக்கும் வரும். ஓகே ஸோ ரொம்ப சிம்பிள் தான். கேமோட ரூல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ரொம்ப டிஃபிகல்ட்டான கேமு. கன்ஃபியூஸ் ஆகிட்டிங்கன்னா மொத்தமாக மறந்துடுவீங்க. ஸோ இங்கே கலர் 2 கலர் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ பேரண்ட்ஸ் மம்மிஸ் இந்த பக்கம் நிற்க போகிறீங்க, பாப்பாஸ் இந்த பக்கம் நிற்க போகிறீங்க. 2 கலரையும் வந்து அட் அ டைமில் மாற்றணும். ஒரு கையில் வந்து இந்த கலர் எடுத்துக்கணும், இன்னொரு கையில் வந்து இந்த கலர் எடுத்துக்கணும். இங்கேருந்து இந்த கலர் வைக்கக்கூடாது, டக்குன்னு தூக்கி போடக்கூடாது. அங்கேருந்து இந்த கலர் எடுத்து போடுறது, ஒரு கலராக தான் சூஸ் பண்ணும்.
அட் அ டைம்ல 2 கையிலயும் ஒரு பால் எடுத்துட்டு அழகா அதே மாதிரி எடுத்து மாத்தி வைக்கணும். இதுதான் வந்து கேமோட ரூல்ஸ். இது பயங்கரமா மைண்டுக்கான வேலை. கலர்ல பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆகி மாத்தி மாத்தி ஒரே கலர் எடுத்து போட்டுருவீங்க. ஸோ பார்க்கும்போது ஈஸியாக தான் இருக்கும், விளையாடும் போது இன்னும் ஈஸியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். விளையாடும் போது ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும். நான் குழந்தைங்களா உங்களுக்கு புரிஞ்சுதா ரூல்ஸு? எங்க நீ சொல்லு என்ன பண்ணும்? கலர் மாத்தி இவ்வளோ சிம்பிளா முஸ்தியா பாப்பா? அவ்வளோதான். இது யாடா நீ அரை ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிருந்த? நான் எக்ஸ்பிளைன் பண்ணனால தான் பாப்பாக்கு அப்படி புரிஞ்சிருக்கு. நான் இப்போ விளையாடிலாமா? நீ தான் ஃபர்ஸ்ட் கரெக்டாக விளையாடலனா தானே இருக்கு உனக்கு. ஓகே, ஸோ வந்து சப்போஸ் நீங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக உள்ள எக்ஸ்சேஞ்ச் பண்ணி இன்டர்சேஞ்ச் பண்ணி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ திரும்ப வந்து முதல்லேருந்து அதை கலர் ஆல்டர்னேட்டிவ்ஸாக மாற்றணும். நீங்கள் அந்த 100 செகண்ட்ஸ்குள்ளே எல்லா பாலையும் மாற்றி வச்சிட்டிங்கன்னா திருப்பி அதை வந்து ரிவர்ஸ் பண்ணணும். இப்போ க்ரீன் இந்த பக்கம் ஃபுல்லாக வந்துச்சு, ரெட் அந்த பக்கம் ஃபுல்லாக வந்துச்சுன்னா திருப்பி அங்கே பக்கம் வந்து இந்த பக்கம் ரெட்டு ஃபுல்லாக வரணும், இந்த பக்கம் வந்து அந்த பக்கம் ஃபுல்லாக க்ரீன் வரணும். அடாடாடாடா அப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காயின்ட்டு 2 கார் வச்சுருக்கோம், கிஃப்டாக கொடுக்கும். ஆமாம், இல்லை கார்லாம் கிஃப்ட் இல்லை, பட் கிஃப்ட் இருக்குது. கொங்க கார் வாங்கினாங்க, நான் காத்துட்டேன்டா அதை. அது கார் பாப்பாக்கு வாங்கினாங்க. ஓ தோ ஃபஸ்ட்டு யார் இருக்கா? சாத்துன்னு சாத்துறேன் நாங்கள் சாத்துக்கு அவங்க அங்கி வாங்கோ. ஓகே, your time starts now. அடாடாடா என்ன ஸ்பீடு காரங்காரா அடாடாடாடா அற்புதம். ஆஹா வேற லெவலு. கன்ஃபியூஸ் ஆயிட்டியா? அந்த பக்கம் இருக்க கலர்ல கன்ஃபியூஸ் ஆகி மறுபடி இந்த பக்கம் வந்துச்சு. ஆகா எந்த பக்கம் என்ன கலர்னே தெரியாம கன்ஃபியூஸ் ஆயிட்டு கணிக்கிட்டு இருக்காங்க நாங்க சாத்துவி. கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. சாத்துவி ப்ளூ கலர் பக்கம் தாரந்து வந்துச்சு. சூப்பர்மா, திரும்ப பண்ணுங்க. டைம் போய்கிட்டே இருக்குது. ஐயோ டைம் முடிய போதே. ஆகா டைம் வேகமா போயிட்டு இருக்குடா. அம்மா கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. டைம் முடிய போகுது. ஆகா 10 9 8 7 6 5 4 3 2 1 டைம் அப். அடடடடடடா கலர் மச்சானுக்கு கலர் கன்ஃபியூஷன் வந்துச்சா? ஆமாண்டா சங்க நீங்க வேற லெவல்ல விளையாடுனீங்க. தேங்க்யூ. ஆனா நடுவுல குழங்கிட்டீங்கல்ல? ஆமா, லைட்டா கலர் கன்ஃபியூஷன் வருது. நீயே தூக்குறா விளையாடா காக்கா. ஒரு வாட்டி கம்ப்ளீட் பண்ணிட்டல நீ. செகண்ட் டைம் தான் குழக்கம் வந்துச்சுல. ஐயோ க்ளூ அங்கயா இங்கயா வரால. ஸோ அங்கேயும் வந்து 2 டைம்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் காக்கா வந்து 1 டைம் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 பேரும் சேர்த்தா எத்தனை நடக்குச்சுன்னா 3 வாட்டி அதை முழுசாக எடுத்துருக்காங்க. ஸோ பெரிய கைத்தறல் கொடுக்கலாங்க. வெரி குட், தேங்க்யூ ஸோ மச் வந்ததுக்கு. சாத்துக்கு அவங்க இடத்துல உட்காந்துக்கோங்க. அழகா விளாட்னாங்க சாத்தி அண்ட் சாத்தி. அவங்க அங்கேயும் வந்து வேற லெவலில் விளாட்னாங்க. அடுத்ததா வந்து விளையாட போறது யாருன்னா நாங்க தீக்ஷா. விளையாட ரெடி ஆகுறீங்களா? தீக்ஷா அவங்க அங்கி வாங்கோ. ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ். இதோ நல்லா விளாடுறீங்கோ. பாப்பா தப்பா பண்றீங்க. ஒரே கையில 2 சேர்த்து போடணும். அந்த மாதிரி தான் விளையாடணும். கரெக்ட் நல்லா விளையாடுற. அம்மா கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. 2 ஒரே அப்படிதாம்மா. தப்புமா, அப்படி விளையாடக்கூடாது. அட் அ டைம்ல எடுக்கணும். நல்லா விளாடுறீங்கோ. கன்ஃபியூஷன் தக்கா விளாடாதீங்கோ. நல்லா விளாடுறீங்கோ.
5 4 3 2 1 டைம் ஏன்டா சிரிக்கிற? இவங்க ரூல்ஸ் புரிஞ்சுதான்னு கேட்டல, நல்லா புரிஞ்சுதுன்னு தானே சொன்னேன். கடைசியில் ஒரே கையில் கொட்டுனுங்கிற ஒரு காலா. ஆனாலும் நல்லா ட்ரை பண்ணடா நீ. அங்கே நடுவில் கன்ஃபியூஸ் ஆகி ஒரே கலரில் எல்லாத்தையும் கொட்டுக்கிறீங்க கொள்ள காட்டி. ஆமா கடைசியில அது கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு 2 கையிலும் அட் அ டைம் எடுக்கும் போது. என்ன அங்கே ஈஸியாக இருந்ததா? கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. சூப்பருங்க. அங்கேயும் மட்டும் ஒன்று ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. பார்க்க வந்து நல்லா ட்ரை பண்ணாங்க. ஸோ ஒரு 2 பேருக்கும் சேர்ந்து ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாங்க. தேங்க்யூ ஸோ மச் வந்ததுக்கு. உங்கள் இடத்துல போய் உட்காந்துக்கோங்க. ஸோ அடுத்ததான் இருக்குது யாரு? தனிஷ்கா. நான் தனிஷ்கா ரெடி ஆகுறீங்களா? ரெடி. ஸோ தனிஷ்கா உங்க அங்கி வாங்கோ. ஓகே யர் டைம் ஸ்டார்ட்ஸ். இதோ அம்மா 2 கை அட் அ டைம்ல யூஸ் பண்ணோம். இதுவோ தப்பு. அட் அ டைம்ல 2 பால் வைக்கணும். பாப்பா பாருங்க சூப்பரா ஆடுறோம். கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்கோ. எடுத்து போடு, உள்ள போடு பாப்பா. சோகரங்க அங்கடிதாங்க அங்க இருந்தாங்க மாதிரி அழகா கில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கோ. சோகரே நல்லா விளாடுறீங்கோ. வேற லெவல்ரா காக்காடியே, வேற மாதிரி விளையாட்டடாடியே. டைம் முடிய போகுது. ஆகா டைம் போய்கிட்டே இருக்குது. 10 9 8 7 6 5 4 3 2 1 டைம் ஆட். அடடடடடடடா கையை குடுறா. நீ கையை குடு. அங்கி கேங்க ஒழுங்கா விளாடலடா. நீ ஆனா சூக்கரா விளாட்னு தெரியுங்க. தேங்க்யூ. அங்கே வந்து கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு திருக்கி அதே கொஸ்டன்ல எடுத்து எல்லாத்தையும் வச்சுட்டாங்களா? கிரீன் கலர் எடுத்துட்டு கிரீன் இருந்த இடத்துலயே வச்சுட்டாங்க அங்கே. ஆனா நீ சூக்கரா விளாடனடா. அங்கே நீங்களும் நல்லா விளாட்னீங்க. கன்ஃபியூஷன் இருக்கணும்ட்டு தான் இந்த கேங்கே வச்சது. நீ எத்தனை எடுத்துருங்க? எடுத்துருக்க 2 எடுத்துருக்கிற. நீ பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாங்க. சூப்பர் பாப்பா, வேற லெவலு. வாங்கி நீங்க எத்தனை திருங்க எடுத்துருக்கிறீங்க? வாங்கி எதுவுங்க எடுக்கல. Anyhow, thank you so much for coming. 2 பேரும் உங்க இடத்துல போய் உட்கார்ந்துங்க. Thank you. இதுனா என்னடா ஒரே குழக்கம் ஆகுதுடா. முதல்ல இந்த கலர் இங்க தானே இருந்தது. ஆமா. இப்போ இந்த கலர் இங்க இருக்குது. அதான்டா இப்போ கடைசியா விளையாடும் போது மாத்தி வச்சாங்கல்ல. சரி அதுக்கு முன்னாடி அந்த கலர் அங்க தானே இருந்தது. சரி இங்க வா, கலர் கன்ஃபியூஷன் ஆகாத. எல்லாருக்குமே இந்த கன்ஃபியூஷன் ஆகும்னு சொல்லிட்டு தான் இந்த கேம் வந்து நாங்க த்ரில்லிங்கா வச்சிருக்கோம். ஸோ அடுத்ததான் யார் இருக்கா? யாழினி விளையாடிலாங்க. ஸோ யாழினி அவங்க அங்கே வாங்கோ. ஓகே, ஸோ ஆரம்பிச்சிடலாமா? ரூல்ஸ்லாம் நல்லா ஞாபகம் இருக்குல்ல? ஸோ கன்ஃபியூஸ் ஆகாம சூப்பரா விளையாடிடுங்க. யார் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. தூக்குறா விளையாடுறீங்கோ. கரெக்டா விளையாடுறீங்கோ. நல்லா கன்ஃபியூஸ் ஆகுறீங்கோ. அதே மாதிரியே கன்ஃபியூஸ் ஆகுங்கோ. நல்லா கன்ஃபியூஸ் ஆகுறீங்கோ. நல்லா ஆடுறீங்கோ. கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. ngaci ngari di biru toko titan ketro tedigo. ஒரே டைம்ல ஒரே கலர் எடுத்து போட கூடாதுமா, மாத்தி எடுத்து போடணும் பாப்பா. இந்த இல்ல லெஃப்ட் பாப்பா. இங்க இந்த கையில ஒண்ணு, அந்த கையில ஒண்ணு, புரியுதா? டைம்
போய்கிட்டு இருக்கு, டைம் போய்கிட்டு இருக்கு. கன்ஃபியூஸ் ஆகி ஒரே டப்பால எல்லாத்தையும் போட்டுறேன் நீ. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Time up. Ngangi. கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. அதுக்கு தானே வச்சுங்க இந்த கேங்க. வாக்கா நீ கைக்குறா, நீ ஒன்று எத்துட்டுடா, வெறிக்குட்ரா. ஆனா அது நீ எப்படி எத்துன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். காக்கா வந்து ஒன்று எடுத்துருக்குறாங்க. பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாமே குழந்தைக்கு. தேங்க்யூ ஸோ மச் மேம், வந்ததுக்கு உங்கள் இடத்துல உட்காந்துக்கோங்க. கிட்ட குத்துலாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க என்ன கொடுங்க கண்றீங்கன்னா வீட்டுல கேட்கணும்ல. என்ன மாதிரியான மன அழுத்தத்துல இருக்காங்கன்றதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாங்களே. முதல்ல யாரு? சாத்துக்குயோட கங்கி. ஹலோ கங்கி. ஹலோ சார். நாங்க இங்க எப்படி கோச்சு இந்த நாள் உங்களுக்கு? ரொம்ப ஹாப்பியாக போச்சு. உங்களுக்கு வந்து எந்த ரவுண்டுக்கு இங்கே ஸ்பெஷலாக அரங்கா குத்தி இருந்தது? இல்லை, ரெண்டுமே ரொம்ப நல்லா இருந்தது. பட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பார்க்கும்பொழுது நிறைய நேரம் நான் ஃபீல் பண்ணுவேன், இந்த பசங்களை சமாளிக்கவே முடியலன்னு. இப்போ பரவாயில்ல, நம்ம பெட்டர். அப்போ டீச்சருடைய நிலைமெல்லாம் எப்படி இருக்கும்? 4 பேர் இங்கே வைக்கும் பொழுது ரொம்ப கஷ்டமா இருக்கு. 4 பேர் இருக்கிறாங்களே கிளாஸ்ல. நீங்களும் ரொம்ப பாவம், ரொம்ப பாவம். ரொம்ப சந்தோஷங்க நீங்க வந்தது. தேங்க்யூ டாடி. உங்க கொண்டு கொண்டதுலயே மறக்க முடியாத சங்கம்னு ஒன்று இருக்கும்ல, அது சொல்லுங்களேன். எப்பவுமே சண்டை வர்றது என்னன்னா, நான் சொல்றது எதுவுமே செய்ய மாட்டேன், அதை தவிர்த்து எல்லாம் செய்வான். பரவாயில்ல டாடி. உங்களுக்கு எந்த ரவுண்ட் டாடி ரொம்ப குச்சி இருந்தது? எல்லா ரவுண்டும் நல்லா தான் இருந்தது. பட் கடைசியாக கேம்ஸ் விளையாடும் போது தான் எல்லாம் எப்படி கன்ஃபியூஸ் ஆனாங்க. ப்ளஸ் அந்த மைண்ட் கேம் தான் கொஞ்சம் நல்லா இருந்தது. தேங்க்யூ டாடி, நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம் டாடி. தேங்க்யூ. வாங்கிங்க, வணக்கங்க. வணக்கம்ப்பா. உங்களுக்கு எந்த ரவுண்டு காட்டி ரொம்ப குத்தி இருந்தது? இல்லை, எல்லா ரவுண்டுமே ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா வாய் விட்டு சிரிச்சோம் ரொம்ப நாளைக்கு பிறகு. ரொம்ப சந்தோஷங்க. நீங்க பண்றது ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சொல்ல வேண்டியது நான்டா. தேங்க்யூ ஸோ மச்ங்க. ரொம்ப நன்றி. தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி. உன்னதாண்டா தங்கச்சின்ற. அங்க எங்கடா திரும்பி காத்துக்கிட்டு இருக்க? நீ தாண்டா தங்கச்சி. ஹலோ தங்கச்சி. ஹாய். ஹாய். என்ன கண்டையில கட்டு போட்டுக்கிறாங்க? கூடா கூடாது. சூப்பரா இருக்குடா, கியூட்டா. உனக்கு சோ குத்திருந்ததா? பிடிச்சிருந்து. உனக்கு எந்த ரவுண்ட் ரொம்ப குத்திருந்தது? எல்லாரும் தான். தேங்க்யூடா செல்லம் வந்ததுக்கு. ஓகே. அடுத்ததா இருக்கிறது யாரு? தீக்ஷா. கேட்டுலாங்களே வீட்டுல. ஹலோ கங்கி. ஹலோ சார். எப்படி கங்கி கோச்சு இந்த நாள் உங்களுக்கு? ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுறது, எல்லாரும் வெயிட் பண்ணி லிசன் பண்ணுறது எல்லாமே ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருந்துச்சு ஃபுல் செஷனுமே. ஆனால் அந்த கேம் மட்டும் தான் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆச்சு. முதலே சொல்லியிருந்தா நாங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருப்போம். நாங்களே இப்போ தானே கண்டுக்குச்சோம். இதை நீங்கள் வீட்டில எல்லாம் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது? ரொம்ப நன்றிங்க மேடம், வந்தது ரொம்ப சந்தோஷம் மேடம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் எங்களை என்கேஜ் பண்ணதுக்கு. சார் சொல்லுங்க சார், உங்களுக்கு வந்து எந்த ரவுண்டு வந்து நல்லா இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? எல்லா ரவுண்டும் நல்லா இருந்தது, ஆனால் கடைசியாக இருந்த ரவுண்டு தான் சூப்பர் கேம். ஆமாம் கேம். ஆனால் ஷோ இந்த மாதிரி இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்தது. ரொம்ப நன்றி சார், நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷம் சார். ஓகே ஓகே ஓகே. அடுத்ததாக இருக்கிறது யார் என்றால், என்னடா தனிஷ்கா கேட்டுலாங்க வீட்டில்? கேளு, கேட்டுதான் காரன். நீ தான் தைரியமான ஆளாச்சு. ஹாய் கங்கி. வணக்கம் சார். உங்களுக்கு வந்து எந்த ரவுண்டு கங்கி ரொம்ப குத்திருந்தது? சார் பாப்பா கூட வந்து சேர்ந்து விளையாண்ட ரவுண்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார். தேங்க்யூ ஸோ மச் கங்கி, வந்தது ரொம்ப சந்தோஷம். டாடி ஹாய் டாடி. ஹாய். உங்களுக்கு எந்த ரவுண்டு சார் ரொம்ப குத்திருந்தது? சார் கேம்ஸ் ரவுண்டு நல்லா விளாண்டா, எக்ஸ்பெக்ட் பண்ணல, நல்லா விளாண்டா. தேங்க்யூ சார், நீங்க வந்தது தேங்க்யூ ரொம்ப சந்தோஷம் சார். ஏன்டா தங்கச்சி அக்கா எப்படி ஆடினாங்க இன்னைக்கு? நல்லா ஆடினாங்க. சரிடா, உனக்கு எந்த ரவுண்ட் ரொம்ப குத்திருந்தது? எல்லா ரவுண்டுமே எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. பிடிச்சிருந்ததா? தேங்க்யூடா நீங்க வந்ததுக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ. வணக்கம் காட்டி. வணக்கம். என்ன ரவுண்டு காட்டி உங்களுக்கு ரொம்ப குத்திருந்தது? எனக்கு 2 ரவுண்டுமே பிடிச்சது. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததா இருக்கிறது யாரு? ஆகா, என்ன நடிக்க நடிக்குதுனா? என்னடா யாழினி வீட்டுல கேக்கட்டுங்க? கேளு. இப்போதான்டா ஒரிஜினாலிட்டி வருது லைட் ஆகல. சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். அக்கா அக்கா நானும் சரி சைலண்டா இருக்கிறாங்களே, கம்முன்னு இருக்கிறாங்களே, சின்ன கொண்டு சைலண்டா இருக்கு, எப்படி கேச்ச போறாங்கன்னு நினைச்சா என்ன கேச்ச விடல சார் உங்க கொண்டு. ஆமாம், அவள் எப்போவுமே க்யூட் அண்ட் ஸ்வீட்டு, எப்போவுமே ஜாலியாக இருப்பா, யாரையும் விட்டு கொடுக்காம வீட்டில் பேசுவா, நல்ல கேரக்டர். ஆமா, யாரையும் விட்டு கொடுக்காம பேசுறதெல்லாம் ஓகே சார். இந்த போலீஸ்ல கூட்டு போய் விட்டு கொடுக்கறது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது சார். இல்லை நான் சொல்லுவேன். உங்களுக்கு எந்த ரவுண்டு சார் ரொம்ப குத்திருந்தது? எனக்கு 2 ரவுண்டும் பிடிச்சிருந்தது. பட் ஆனால் ஷோ வந்து ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷ் வரைக்கும் ரொம்ப ஜாலியாக இருந்தது.
ஃபஸ்ட்டு நான் அட்டன் பண்ணுற ஷோ இது. எப்படிங்களா? சூப்பராக இருந்தது. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்ல ஷோ. ரொம்ப நன்றி சார். ஓகே, தேங்க்யூ. கங்கி சொல்லு. கங்கி வந்து உங்களுக்கு வந்து எந்த ரவுண்டு கங்கி ரொம்ப குச்சிருந்தது? கேம் ரவுண்ட் தான் பிடிச்சிருந்து, ஆனால் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு கேம். ஓகே கங்கி, நீங்கள் வந்தது வந்து ரொம்ப சந்தோஷம் கங்கி. தேங்க்ஸ். ஸோ எல்லாருக்காக கிஃப்ட் குத்துடலாங்க. குத்தலாமா கிஃப்ட்டு? ஸோ வாங்க. வாகை நாங்க சாத்துன சாத்துகி, நீங்க சூக்கரா விளாண்டீங்க, நல்லா பேசுனீங்க. அதுக்காக உங்களுக்கு ஒரு தேங்க்யூ ஸோ மச்ரா. வந்ததுக்கு ஒரு கிஃப்ட். வாகை அடுத்ததா இருக்குது நாங்க சங்கத்து தீக்ஷா. ஸோ தீக்ஷா, நீ தூக்கரா கேட்குற, நல்லா கேட்கலான்டா. அதுக்காக உனக்கு ஒரு தூக்கர் கிஃப்ட். தேங்க்யூ. ஆகா கனிஷ்கா, நீ வந்து பயங்கரமா பேசுன, சூப்பரா விளாண்ட. நீ இந்த கலாய்க்காங்க இருக்கிறதுக்கு இதுக்கப்புறம் ஒரு கிஃப்ட். தேங்க்யூ ஸோ மச் வந்ததுக்கு. சித்ரா, நான் எதுவும் கேட்க போறது இல்லடா. ஏன்டா எது கேட்டாலும் ரவுடிக்குள்ள என்ன கலாய்ச்சி விட்டுருண்டா. ரவுடி கேக்குதானே நீ? அடிக்கியா? இல்ல வேணாண்டா. வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்தாங்க உங்க கிஃப்ட். வந்திருக்க வச்சிருக்க. கேட்டியா? அற்புதம், அழகு, அவங்க என்னடா இந்த வாரம் யோகிதோட தான் சொல்றேன். எல்லாரும் வேற லெவலில் பேசுனாங்க, கொண்டாங்க, ஜாலியா இருந்துச்சுல்ல? ஆமா ஜாலியா இருந்துச்சு. ஸோ இதே மாதிரியான காலுக்கு வச்சவங்க நாங்கள் வீட்டில் இருக்கிறாங்க. அவங்கள நாங்கள் சோலை கூட்டின்னு வந்து அழகு காக்கணும்னு நினைச்சிங்கன்னா கீழே ஒரு நம்பர் தெரியுதா? ஆமா, அந்த நம்பருக்கு வந்து வீட்டில் இருக்க குழந்தைங்களோட டீட்டெயில்ஸை வாட்ஸ்அப்பில் அனுப்பி விடுங்க. அனுப்பி விட்டா அப்போதான் நாங்கள் சோலை கலந்துக்க முடியும். ஓ. ஸோ மக்களே, இந்த வாரம் வந்து நல்லா சங்க என்டர்டெயின்மெண்ட்டாக போச்சு, ஜாலியாக இருந்துச்சு. தேங்காரி அடுத்த வாரம் வேற லெவலில் குழந்தைங்களோட வந்து உங்களை சந்திக்கிறோம். அன்டில் தென் உங்ககிட்ட இருந்து சைன் ஆஃப் பண்ணுறது உங்கள் கிருஷ்ணா, உங்கள் கலருங்கச்சா. ஸோ இது நாங்கள் ஜெயாட்டிக்கு என் காலு.